எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது. விளிமினில இந்த உன்னை டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உன்னை பாஸ் பண்ண சொல்லு? Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐபிஎஸ் படிச்சாலும் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு. நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் உன் பேர்ல? வாய்க்கு வந்தது எல்லாவற்றையும் பேசுறியா நீ? உன் கட்சிக்காரங்களை பேசுற, எல்லாரையும் பேசுற. சரி, ரைட். நீ உத்தம புத்திரன் அண்ணாமலை. எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன் எல்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும்னு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுற. 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். அண்ணாமலை, இன்னொன்னு சொல்றேன், உங்களை மாதிரி கோழைகள் இல்லை, நெருப்பாற்றில் நீதி வந்தவர்கள். காங்கிரஸ் என்பது என்ன? மன்னிக்க தெரிந்த கட்சி தான் காங்கிரஸ். உன்னை மன்னிக்கிறோம், நீ வந்து மன்னிப்பு கேட்க. மன்னிப்பு கேட்கலனா கல்யாணராமன் கேட்கிறார், அவங்க கட்சியை சார்ந்தவர். என்ன கேட்கிறார் அவரு? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இதற்கு பேர் ஜனநாயக அரசியலா அப்படின்னு கேட்கிறார். இப்ப நாங்க கேட்டா கோபம் வருது. ஒன்னும் இல்ல, நேத்துக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல, இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், தங்க நிறுவனம், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, அதை பத்தி 2 நாளா பேசுறாங்கன்னு தான் சொன்னோம். நாங்க யாரையும் குற்றவாளின்னு பிக்ஸ் பண்ணல, மீடியா ட்ரையல் பண்ணல. அது காவல்துறையுடைய வேலை, புலன் விசாரணை செய்யறாங்க. நாங்க ஒரே நாள்ல 2 நாள்ல போயிட்டு சிபிஐ விசாரணை கூவல. ஒரு நாள்ல யாரா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை? புலன் விசாரணை போயிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. யாரோ ஒரு இரு கருப்பாடுகள் செய்யற தவறுக்கு வந்து என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நாம கையாலாகாத போலீஸ்னு சொல்ல முடியாது. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க, முத்தமிழர் கலைஞரும் பேசியிருக்காரு, எம்ஜிஆரும் பேசியிருக்காரு. இந்த வரலாறுலாம் தெரியாது. இப்போ ஒரே நாள்ல எதுக்கு சிபிஐ விசாரணைன்னு பாஜக பக்கம் கேட்கிறாங்க? என்ன காரணம் தெரியல என்னன்னு. இப்ப பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சரண்டர் ஆயிருக்கார், பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர், நான் பொறுப்புல இருக்கேன். இதை பத்தி வாய் திறக்காதவர். அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன பொறுப்புல இருக்காங்க, நாங்க அதெல்லாம் கூட பேசல. ஆனா நேத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐபிஎஸ் படிச்சாலும் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு. நேத்துக்கு சொல்றாரு, கேக்குறாங்க, ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் செல்வ பிறந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு? அவரு ரவுடி லிஸ்ட் உள்ளவரு, ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவரு, அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. 2 விஷயம் இதுல நான் கேட்கிறேன் அண்ணாமலைய, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் உன் பேர்ல? ஹேட் ஸ்பீச். உன்னுடைய பேச்சுல குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்ன தொடர்பு கொண்டு நேரடியா வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதூறை ஒரு தலித்து மேல பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனா எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்லை. இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரல் அற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது பாமர மக்களுக்கும்
கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் சட்டம்னா இது பக்கம் போறது இல்லை. ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்துல எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, இப்போ இன்னும் நாங்க கொண்டு வந்ததை நீங்க வேறு வழி இல்லாம மெருகேத்தி இருக்கீங்க அந்த சட்டத்தை, உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க சிறைக்கு போறதை யாராவது தடுக்க முடியுமா? எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அசாசினேஷன் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க, ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க. அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன்? ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் படிச்சிருக்கியா? வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசுறியா? நீ உன் கட்சிக்காரங்களை பேசுற, எல்லாரையும் பேசுற. சரி, ரைட். நீ உத்தம புத்திரன் அண்ணாமலை. ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இது என்ன ஆர்டிகல்? இந்த ஆர்டிகல் வந்துச்சு, இவங்க மேல நீ எதனா மான நஷ்டஈடு வழங்க போட்டியா? நீ தலைவர் தானே, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். ஒரு படத்தை போட்டு அதுல எழுதுறாங்க, பாஜகவில் சேருவதற்கு, நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில், என்ன பத்திரிகைன்னது, எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ், தி சென்னை 28 June 2023, the Economic Upswing EOW submitted a preliminary charge sheet against actor producer R.K. Suresh, one of the accused, 2,400 crore Arutra gold trading scam. The EIU last month had frozen the bank account of Suresh, who is currently the vice president of BJP state OBC wing. அண்ணாமலைக்கு ஒருக்க கமலாலயத்தில் கேட்கணும் தான் சவுண்டா கேட்கிறேன், பேசுறேன். On April 11th, EOW conducted an inquiry based on the statement of Harish, one of the accused in the scam. Harish had claimed that he had given money to certain BJP functionary. நல்லா கவனிங்க. Harish had claimed that he had given money to certain BJP functionary. The EOW in the charge sheet as mentioned that Suresh had 15 crore in his bank account. இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாயை திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்துல அன்றாட கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்த ஏமாத்தி இருக்கான். அவங்கிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்றான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ் பண்றான். 15 கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா? எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. விளிம்புநிலை இந்த உன்னை டெஃபமே, உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொல்லு? என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னும். எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன் எல்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும். நீ சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுற. இப்ப பத்திரிகை எல்லாம் இருக்கீங்க, 3 தவறு பண்ணி இருக்கார். ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச், அவதூறு பேச்சு. 2வது, ஒருவர் மனம் புண்படும்படி பேசினால் என்ன தண்டனை? அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா? உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க. எங்க கிட்ட ஒரு நீதியரசர் இருக்கார், ஓய்வு பெற்ற நீதியரசர், காங்கிரஸ் கட்சியில இருக்கார். அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன தவறு அண்ணாமலை செஞ்சிருக்கார். என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய, ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க.
ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர், டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள கேட்டா சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க, இப்ப இவரு எங்களை அசாசினேட் பண்ணாங்க, இவர் எங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்றாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இரண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில வந்துட்டு? இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் உளவுத்துறை மூலமா, உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம். மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, நீ போயிட்டு எடுங்க. ஏன்பா இது மாதிரி சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 32 பக்க உளவுத்துறை அறிக்கை, 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எவ்வளவு வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆபீசர்? கர்நாடகால என்ன வேலை பார்த்திருப்பார்? கர்நாடகால சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும், கர்நாடகாவில கல்புர்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள் எல்லாம் பின்னணியில யாரு இருக்காங்க இனிமேதான் ஆய்வு சொல்ல போறேன். கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போறேன். இங்க ஒருத்தர் அங்க ஐபிஎஸ் இருந்தவர் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுறாரு, அது என்னங்க நடந்தது கர்நாடகால, எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார், இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல, காங்கிரஸ் கிட்ட இருக்கு. நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெஃபமேஷன் கொடுக்கலாம். இங்க எஸ்சி யானியை ரொம்ப வலிமையா மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்காரு, அங்க கொடுக்கலாம். கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்? மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது, மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது ராம் ராம் என்றார், மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார். நாங்க அந்த வழியை வந்தவங்க, உன்னை தொடர்ந்து மன்னிச்சிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. துக்க வீட்டுல போனா என்ன பேசணும், திருமண வீட்டுல என்ன பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இந்திரா காந்தியை பத்தி பேசுறாரு, ராஜீவ் காந்தியை பத்தி பேசுறாரு. அதே இந்திரா காந்தியை பத்தி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும். இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு? அம்மா துர்கா தேவினார், இந்த தேசத்தின் துர்கா தேவினார். இத படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்துல தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார். அதே ராஜீவ் காந்தியை பத்தி என்ன சொன்னாரு? வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை அமைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பினார். நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறார். இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு. வாஜ்பாயை மதிக்காதவர்கள், வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த RSS சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்க வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு. இது அவருக்கு நல்லது இல்லை. நாங்கள் வாதம் பண்றதுக்கு வரோன்றோம். ஒண்ணு அவர் வரமாட்டேன்றார், இல்ல நான் கமலாலயம் வர தயாரா இருக்கேன், என்னைக்குன்னு பிரஸ் கூப்பிட்டுங்க, பிக்ஸ் பண்ணுங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி பேசுவோம், ஹிஸ்டரி ஷீட்டை பத்தி பேசுவோம். இப்ப எங்க நீதிபதி வந்து அவர் பேசின பேச்சுல என்னன்னா வழக்கெல்லாம் போடலாம்னு சொல்லுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ணாமலை இன்னொன்னு சொல்றேன், உங்களை மாதிரி கோழைகள் இல்லை, நெருப்பாற்றில் நீதி வந்தவர்கள். ஒரு நீதிமன்ற ஆணை 2004ஆம் ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு, நீதிமன்றம்னா கீழ்கோர்ட்டு, உயர் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்க. என்கிட்ட எல்லாம் விட்டா போதும், என் வழக்கு வந்து தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான்.
நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில், உங்களுடைய RSS தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு என் மேல வழக்கு போட்டீங்க. 4 வழக்கு நீதிமன்றத்துல நான் சொன்ன இந்த வழக்கை நடத்துங்க, இன்னும் தீவிரமா நடத்துங்க, சிபிசிஐடி சிபிஐ கிட்ட நடத்துங்க, லோக்கல் போலீஸ் சரியா விசாரிக்காது, என் மேலதானே FIR இருக்கு, விசாரிக்க நீதிமன்றத்துல முறையிட்டு என்னுடைய வழக்கறிஞர் நீதி அரசரா இருந்த சந்துரு என்னுடைய வழக்கு தான் கடைசி வழக்கு அவர் நடத்தினார். அப்புறம் நீதிபதி ஆயிட்டார். நீதி அரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னாரு, இந்த வழக்கை இன்னும் வலிமையா நடத்த சொல்றாரு என்னுடைய கிளைண்ட், சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது, சிபிசிஐடியில SP லெவல்ல நடத்த சொல்லுங்க, சவால் விடுறாரு அப்படின்னாரு. அப்ப நீதிமன்றத்துல காவல்துறை என்ன சொன்னதுன்ற ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன். இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைன்ல இருக்கு, அண்ணாமலை ஃபர்ஸ்ட் படிக்கணும். பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்புல சொல்றாங்க, நான் தான் பெட்டிஷனர். தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் ஆஃப்டர் ட்ரையல் ஆர் குவாஷ் இன் த ப்ரொசீடிங்ஸ், பட் தி கான்ஸ்பிரசி ஆஃப் த சிட்டி போலீஸ் டு foisted a false case should be exposed to prevent abuse of law and Bureau of Investigation. அடுத்தது சொல்றார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ப இருந்து ஒரு ஐ சுப்பிரமணியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் தான் வந்து நம்பர் 1 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஐ சுப்பிரமணியம் சொல்றார், தி லேண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் would contend that if the court want charge may be quashed. நான் எந்த இடத்துலயும் என்னை விட்டுருங்க, என் வழக்கெல்லாம் குவாஷ் பண்ணுங்க நான் கேட்கல. நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, நீங்க குவாஷ் பண்ணிடுங்க, இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை. இதுதான் எங்க வரலாறு. நாங்க யாருக்கிட்ட மண்டியிடல, மன்னிப்பு கேட்கல. எங்க பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு, நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு குவாஷ் பண்ணுங்க நாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்? அவரு பேசினது வந்து அவதூறு. இந்த அவதூறு பேச்சுக்கு சட்டத்துல என்ன எடுக்கிறன்னு தெரியும். அதுதான் எனக்கு என்னுடைய சந்தேகம் எல்லாம் ஒரு IPS படிச்சாரா இல்லையான்றதுதான். அது ஆய்வு பண்ணும். இப்போ உதித் சூர்யா வந்து மருத்துவர் மாணவா வந்து சேர்ந்தார். மருத்துவர் மாணவரா வரும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சந்தேகத்தின் பேர்ல கொடுத்த பேர் விசாரணை ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இவர் என்ன காவல்துறை பார்த்திருப்பார். அங்க போனா நான் கன்னடிகா மக்களுக்கு விசுவாசமானவன்றாரு. நான் தமிழ்நாட்டை சார்ந்தவனா இருந்தாலும் காவேரி பிரச்சனைல நான் கன்னடிகா தான். ரைட். இப்ப இது தெரியும் அவருக்கு, இந்த சட்ட சிக்கல் தான் தெரியும். அப்போ உனக்கு யார் உன்னுடைய தலைவர்கள் இப்படி எல்லாம் பேசணும்னு பயிற்சி கொடுத்திருக்காங்களா? இதான் பிஜேபியுடைய சித்தாந்தமா? நீ என்ன வேணாலும் பேசலாம் பொது வெளியில. இப்ப நாங்க ஏதாவது அவரை பத்தி அநாகரிகமா அவதூறா பேசியிருக்கோமா சொல்லுங்க? யாராவது பேசினா கூட சொல்லுவோம், நாங்க இப்படி எல்லாம் அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அண்ணாமலை என்ன நினைச்சிருக்காருன்னா, இந்த தேசம் அவருடைய தேசம், இந்த சட்டம் அவருடைய சட்டம், இந்த நாடு அவருடைய நாடு, நீதிமன்றங்கள் அவருடைய நீதிமன்றங்கள், காவல்துறை அவருடைய நீதிமன்றம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு சொல்றேன், எங்களுக்கு பாதுகாப்பு இதுதான், சட்ட பாதுகாப்பு தான் எங்களுக்கு. இதை வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு வடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் எங்களுக்கு. நீ இதை மதிக்கவே மாட்டீங்க, இதை தான் மாத்தணும்னு துடிக்கிறீங்க நீங்க. அதனால இது மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. இது மேலதான் நம்பிக்கை இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? நான் இப்ப வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஹிஸ்டரி ஷீட்டை ரவுடி ஷீட்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி? எந்த காவல் நிலையத்தாலும் அது இருக்கா? அப்ப நீ அவதூறு பேசினா விட்டுருவாங்களா? அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது என்ன? மன்னிக்க தெரியாத கட்சி தான் காங்கிரஸ். உன்னை மன்னிக்கிறோம், நீ வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேல எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கோ நாங்க போடுவோம். இதை உங்களுடைய தலைமை மோடியும் நட்டாவும் ரசிக்கிறார்களா? இது தமிழ்நாடோட விட மாட்டோம்.
இந்த தேசம் முழுவதும் அதை எடுத்துட்டு போவோம். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாநில தலைவர் எப்படி பேசுறாரு, அது நியாயமா மக்கள் கிட்ட கொண்டு போகணும். தேங்க்யூ. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.